கனகா. சார் வாங்க சார். உட்காருங்க சார். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் விஷயமா சார்? கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு வரேன்னு ஒரு வீட்டுக்கு போயிருந்தீங்க. ஏன் சார் வரும்போது இவ்வளவு கோவமா வரீங்க? என்னாச்சு சார்? அதெல்லாம் எதுவும் இல்ல. வரட்டும். இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவன ஃபோன் பண்ணி வர சொன்னல அந்த கேஸ்ல, அவனை வர சொன்னியா இல்லையா நீ? அப்பமே சொல்லிட்டேன் சார், வரேன்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே. இவர் இவ்வளவு கோவமா இருக்காரு. ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? கேஸ் விஷயத்துல ஏதாச்சும் காம்ப்ளிகேஷனா சார்? ஏன் சார் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? எப்பவுமே ஒரு நார்மலா கேஸ் விசாரிக்க போனா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பர்சன் யாரோ அவங்கள கூட்டிட்டு வருவீங்க, அப்படி இல்லன்னா வார்ன் பண்ணிட்டு வருவீங்க. இந்த கேஸ்ல ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏன் டென்ஷனா இருக்கானா? நீ வர கனகா. விசாரிக்க போன இடத்துல என்ன பார்த்து பணம் வாங்கிட்டியான்னு கேட்கான். யார் சார் அது? உங்களை பார்த்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க? வேற யாரு? அந்த சென்டர் போர்டு இருக்கு இல்லையா, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கே. ஆமா, ரகு ஹாஸ்பிட்டல். அவங்க நல்லவங்க தானே? அவங்க மேலயா சார் கம்ப்ளைண்ட்? இல்ல அவங்க யார் மேலயாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்களா? கனகா சொன்னதே அவன்தான். அவரா? அவர் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாரே, நல்லவர் தானே? நல்லவரு. என்ன ஸ்டேஜ் டெக்கரேஷன் போட்டு பாராட்டு விழா ஒண்ணு பண்ணுவோமா? தலைமை தங்குறிய நீ வேணாட்டுக்கு சொல்லி. சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். அந்த டாக்குமெண்ட் இங்க வச்சுட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வாப்போ. குழந்தையா நீங்க? அங்க இங்க எப்படி ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு மேல ஏறி கீழே விழுந்துகிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏன் அப்படி கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அது இல்ல ஜெனிஃபர். அது வந்து ஜெனிஃபர், அவனை திட்டாதீங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி பிளான் பண்ணான் என் மச்சான். அதுன்னு இப்படி சொதப்பிடுச்சு. மத்தபடி எதுவும் இல்ல. என் மச்சான் நல்லா தான் இருக்கான். நாங்க இப்பவுமே ஓடி பிடிச்சு விளையாடுவோம். என்ன மச்சான்? ஆமா, சின்ன குழந்தை எல்லாம் ஓடி பிடிச்சு விளையாடுங்க. ஆளை பாருங்க ஆளை. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏன் அப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? என்ன நான் என்னடி பண்ணேன்? சாங்கால் உடைஞ்சு நான் கஷ்டத்துல இருக்கேன். உனக்கு என்ன கஷ்டம் இதுல? ஆமா ஆமா, எனக்கு கஷ்டமே இருக்காது. சரி ஜெனிஃபர், அவரை கூட கொஞ்சம் பயமுறுத்தாத. என்னாச்சு? ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணிருக்க? ஆங்கிள்ஸ் பெயின் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா 2 or 3 days ரெஸ்ட் எடுத்து ஆகணும். இல்லனா அது இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். சரி விடுங்க சிஸ்டர். அவன் என்ன வேலை வெட்டிக்க போறான்? நீங்க ஃபீல் பண்ற மாதிரி நடக்குதுக்கு. அவன் ஆல்ரெடி கம்ப்ளீட் ரெஸ்ட்ல தான் இருக்கான். டி வாய உடைச்சிரும் பத்துக்கோ. சும்மா இருந்தவன மேல ஏறு கீழே ஏறுன்னு சொல்லி காலை உடைச்சிட்டு கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையா வெளியே போயிரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டி உண்மையை தானடா சொன்னேன். சிஸ்டர் தானே சொன்னாங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு. நீ ஆல்ரெடி வேலை வெட்டிக்க போற, ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தானே எடுத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன? அதுதான் சொன்னேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், அவன் சரியாயிடுவான். என்ன மச்சான்? அவன் ஜெனிஃபர் சொல்லாதி. ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் இங்க பாக்கணும்னா பாக்கட்டும். கம்பல்சரி இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்கேஸ் இங்க இருக்கணும் அப்படின்னா இருந்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம். ஐ மீன் ப்ரொசீஜர் ஃபார் ஆர்ஐசி பண்ணியாச்சு தானே? ஆமா, ஆர்ஐசி பண்ணியாச்சு. சின்னதுல ஆர்ஐசி எனக்கு தெரியாம எப்படா பண்ண? புரியல. என்னது? இல்ல ப்ரோ, என்னதுன்னு கேட்டேன். அது ட்ரீட்மெண்டோட பேரு. நாங்க சுருக்கமா ஷார்ட் ஃபார்ம்ல எங்களுக்கு புரியுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு ஜெனிஃபர், பயப்படாத சரியா? 2 days கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ப்ரோ நீங்க படுக்கும் போது காலுக்கு அடியில தலகாணி மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா? ரொம்ப வாக்லாம் பண்ண வேண்டாம். டிரைவிங்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட், இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்தபடி எதுவும் உயிருக்குலாம் ஆபத்து இல்லல்ல? ஏன்டா உயிரையும் முடிச்சு விட்டு போலாம்னு நினைச்சியா? இல்ல மச்சான், நீ உளுந்த விதத்துல தலையெல்லாம் திருப்பிக்கிட்டு இருந்துச்சு, அதான் கேட்டு வச்சுக்கிறேன் முன்னாடியே எதுவும் பிரச்சனை இல்லன்னு. ஏன் இல்லன்னா நீயும் மொத்தத்தையும் முடிச்சு விட்டு போயிடலான்னு பாக்குற அதானே? டேய் நான் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடா, உன்னுடைய உயிர் நண்பன். யாரு? நீயா? என் உயிர் எடுக்க வந்த நண்பன்டா நீ. மூளையும் மூஞ்சியும் பாரு. பெங்களூர்ல இருந்து வந்து என் காலை முறிச்சு விட்டுட்டு போயிட்டலடா. இப்ப சந்தோஷம்லாம் உனக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட, அப்படிதானே? இப்ப நான் எப்படி நடக்கிறது? பண்ண பிளான் மொத்தம் வேஸ்ட். பிளானா? என்ன பிளான்? அது ஒண்ணு இல்ல மச்சான், உங்களுக்கு அடி சின்ன சர்ப்ரைஸ் ஒண்ணு பிளான் பண்ணிருந்தான். அதனாலதான் இந்த அடியே. சர்ப்ரைஸா? ஆமா. அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்ல, அதனாலதான் மச்சான் நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுவோம்ட்டு ஏற்பாடு பண்ணான். இன்னைக்கு காலை முடிச்சுக்கிட்டு வந்து படுத்துக்கிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. யாரு? நான் பண்ணேன். போடு போடு, இன்னும் எவ்வளவு குளிச்சு போடணுமோ எல்லாம் குளிச்சு போடு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? அதான் சொல்றேனே சிஸ்டர், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ட்டு மச்சான் பலூன்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தான். மேல ஏறி ஒரு பலூனை கூட கட்ட தெரியாம கீழே தும்முன்னு விழுந்துட்டான். இதுதான் நடந்துச்சு. அது வந்து ஜெனிஃபர், டி பொக்கி, யாராச்சும் பார்த்து சொல்ல சொன்னாங்களோட மரியாதையா வெளியே போயிரு, இல்லன்னு வச்சுக்கோ உன்னை கொன்னுருவோம் பத்துக்கோ எந்தி வந்தனா. டி மச்சான், அதுக்கு தான் நீ எந்திக்கவே முடியாதுடா, காலை உடைச்சு வச்சிருக்கிய. யாரு? நான் உடைச்சேன் காலை. மரியாதையே போயிரு சொல்லிட்டேன். இவ வேற முறைக்கிறான். இவ வேற என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சரி சமாளிப்போம். பிரதர், வீட்டுக்கு போலாம் தானே? ஜெனிஃபர், நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். உனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிட்டுல. சமாளிக்காத நீ. இப்போ உன்கிட்ட நான் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணனு கேட்டனா? ஒரு விஷ் பண்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல, இதுல சர்ப்ரைஸ் வேற ஒரு கேடு, அப்படிதானே?
ஆரம்பிச்சிட்டா. சரி, இன்னைக்கு ரைடு கன்ஃபார்ம். டே மச்சான், ஏதாச்சும் சொல்லி சமாளிடா. ஆரம்பிச்சிட்டா. இப்ப எப்படி சமாளிக்கிறான்னு மட்டும் பாரு. அதையாச்சும் ஒழுங்கா பண்ணி தொலை. பிரதர், நீங்க ஏன் பிரதர் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? புருஷன் பொண்டாட்டி சண்டையில நம்ம தலையிடக்கூடாது. அதையும் மீறி தலையிட்டோம்னு வச்சுக்கேன், அது நாகரிகமா இருக்காது. வாங்க நம்ம வெளியே போயிட்டு சும்மா உட்காந்து காத்தோடமா பேசிக்கிட்டு இருக்கலாம். இங்க கேண்டீன் இருக்கும் தானே? டேய் மச்சான், நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் அன்னோன்யமா பேசுவீங்க. நாங்க எதுக்கு டிஸ்டர்பன்ஸ்? பிரதர் வாங்க நம்ம கேண்டீன்ல போய் காஃபி குடிப்போம். டேய் என்ன மச்சான், சிஸ்டர் ரொம்ப கோவத்துல இருக்காங்க பாரு. சிஸ்டர் சமாதானப்படுத்தி என்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோத்து விடுறதெல்லாம் கோத்து விட்டுட்டு மவனை நீ செத்துவ என் கையில. சரிடா மச்சான், உன் மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. இருந்தாலும் இப்ப பேசிக்க முடியாது. நீ என்ன நினைக்கிறன்ட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சிஸ்டர் அங்க உனக்காண்டி வெயிட் பண்றாங்க. நீ சிஸ்டர் கிட்ட பேசிப்போ. டேய் நானும் வரேன்டா, என்னையும் கூட்டிட்டு போடா. சே மச்சான், என்ன மச்சான், அது நல்லா இருக்காது. சிஸ்டர் உன்கிட்ட ஆசையா பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசாம என் கூட வரேன்ற. நான் இன்னும் ஒரு 3 நாள் லீவ் சொல்லிடுறேன் மச்சான். அவனுக்கு கால் வர உடஞ்சிட்டு இல்ல, அதனால சரியா நான் இங்கதான் இருப்பேன். நம்ம பொறுமையா பேசிக்கலாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு 3 நாள் மரியாதை இன்னைக்கு கிளம்பிட சொல்லிட்டேன். அது எப்படி மச்சான் இன்னைக்கு விட்டுட்டு போக முடியும் உன்னை? இன்னும் உனக்கு எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு. நீ பண்ண வரைக்கும் எல்லாம் போதும். தயவு செஞ்சு மூடிக்கிட்டு கிளம்பு. சரி மச்சான், சிஸ்டர் உன்னை ஏதோ கூப்பிடுறாங்க பாரு. ஜெனிஃபர் பிரதர் வாங்க நம்ம கிளம்புவோம். அதுவும் சரிதான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். ஆதி நீங்க உட்கார்ந்துட்டு இருங்களேன். சே மச்சான், அது நல்லா இருக்காது மச்சான், நீ பேசுங்க. பிரதர் வாங்க பிரதர், நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம். ஆமா நீங்க சொன்னதுதான் கரெக்ட். நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம். பிரதர் பாத்து. ஐயோ தனியால விட்டுட்டு போறீங்க. டேய் டேய் மச்சான், டேய். ஆ வலிக்குதா வலிக்குதா? அதே மாதிரி தானே எனக்கும் வலிக்கும். கொஞ்சம் மச்சம் அறிவுன்றது இருக்கா இல்லையா? நான் உன்கிட்ட கேட்டனா எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியாடா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ பெரிய ஹீரோவா? நீ சர்ப்ரைஸ் பண்றாரு. சர்ப்ரைஸ் ஒரு விஷ் பண்ணா போதும் சரியா? நீ சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி கிளிக்க தேவையில்ல. காலை உடைச்சிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பாரு. இல்லடி, ஆல்ரெடி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதான் ஒரு சின்னதா சர்ப்ரைஸ் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு போறானே இவன் தான் சொன்னான். இப்ப அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட்டு போறான். உன் கூட சேர்ந்து அவனுக்கு தான் மூளை இல்ல, உனக்கு மூளை இல்லாம இருக்கு. அது இப்படி உனக்கே மூளை இல்லாம தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப உன் கூட சேர்ந்து அவனுக்கு மூளை இல்லாம தான் இருக்கும். ரெண்டு பேரும் இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் என்ன குழந்தையா? பரவாயில்ல. என்ன என் கால் தானே உடைஞ்சது, அதெல்லாம் எனக்கு வலி இல்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன? உனக்குதான் என்ன பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன? நீ எதுக்கு கஷ்டப்படுற? அதுவும் இல்லாம எனக்கு அடிபட்ட உனக்கு என்ன? நீதான் சொல்லிட்டு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கட்டு போட தான் வந்தேன். அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு தெரியுமேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கட்டு போட்டா கொஞ்சம் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் எதனா பண்ணுவேல பில்லுல, அதனாலதான் உன்கிட்ட கட்டு போட வந்தேன். நீ ஒன்னும் என்ன ரொம்ப கேர் எடுத்துக்கலாம் பாத்துக்க வேண்டாம். இவனை பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீ ஒன்னும் நினைக்க வேண்டாம். நானே என்ன பாத்துப்பேன். ஆமாடா ஆமா, ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாரு. விடுடி, நீ எதுக்கு காலை பிடிச்சிட்டு இருக்க? அதான் ராக்கி இருக்கால, அவன் கிட்ட சொன்னா மேல தூக்கி வைப்பான். நீ எதுவும் பண்ண வேண்டாம், விடு. உனக்கே ஏற்கனவே என்ன பிடிக்காது, இதுல எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பிடிக்காம தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இவனே எதையாச்சும் நினைச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? கால்லாம் செம்மையா வீங்கி போயிருக்கு. அடிப்பட்ட வரடே வரணும்னு தெரியாதா உனக்கு? அடி எப்ப பட்டுச்சு? நைட்டு 1 மணிக்கு. 1 மணிக்கு அடிபட்டா இப்பதான் வருவியா? மணி 7 மணி ஆகுது. கொஞ்சம் கூட அறிவே இல்ல, அப்படிதானே? இல்ல, நைட் 1 மணிக்கு எங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்னு தான். அதான் காலையிலேயே போய்க்கலாம்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் அப்படியே. இங்க பாரு எப்படி வீங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல கால் அடிப்பட்ட உடனே நடக்காம ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐஸ் ஒத்தடம் வைக்கணும். அதுக்கப்புறமா கம்ப்ரெஷர் போட்டு நல்ல ஒரு கம்ப்ரெஷர் கட்டு கொடுக்கணும். நீ எதுவுமே பண்ணதுனால கால் எப்படி வீங்கி போயிட்டு பாரு. ஃபர்ஸ்ட் எய்ட் முதல்ல இம்பார்ட்டன்ட். அது கூட தெரியல உனக்கு. சின்னதான் பண்றதோ. சரி வீடு, நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படியும் உனக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்படிதான் விஷ் பண்ணணும்னு ஆயிட்டு. ஹாப்பி பர்த்டே. என்ன எதுவுமே கிஃப்ட் எல்லாம் தராம சும்மா விஷ் பண்றானே நினைக்கிறியா? நான் உனக்கு நல்ல பெருசா சர்ப்ரைஸ் பண்ணணும் தாண்டி நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிட்டு. சாரி. வீட்டுக்கு போனோட உனக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் இருக்கு. நீ என் பிறந்த நாளைக்கு கொடுத்த கிஃப்டே போதும். நல்ல மனசு நிறைஞ்சிருக்கு. இப்படி காலையிலேயே அடிபட்டு வந்து உட்காந்துட்டு. அதான் சாரி சொல்றேன்ல. நீ மூஞ்சப்பெல்லாம் வைக்காத. உன் மூஞ்சி இப்படி பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. நீ எப்பவுமே போல நார்மலாவே இரு. எனக்கு தானே அடிபட்டிருக்கு, உனக்கு அடிபட்டிருக்கு. அப்புறம் என்ன? இங்க பாரு,
உன் பர்த்டே என் கால் உடைஞ்சதுனால அது ஸ்பாயில்லாம் ஆகக்கூடாது. நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ சொல்லு. நான் உன் கூட கேப்ல வரேன், 2 பேரும் ஒன்னா போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். என் பர்த்டே கிஃப்ட் அதை மட்டும் கொடு, நான் உன்னை பாத்துக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லா. நீ என்ன பாத்துக்கிறியா? ஆமா, ஏன் நான் பாத்துக்க கூடாதா? இல்ல, உனக்கு வேலை இருக்கும்ல. எனக்கு வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஓ, இதான் விஷயமா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். சரி சரி. சார், இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. எப்படி பாருங்க, ஒருத்தனை அடியான்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுல மிரட்டி இருக்கான். அதுவும் வயசானவங்க அவங்க 2 பேருமே. அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் மிரட்டினா எப்படி சார் குழந்தைய தருவாங்க? குழந்தைய பாக்கணும்னு என்ன இருக்கிறவன் இந்த மாதிரிதான் வந்து மிரட்டுவாங்களா சார்? சொல்லுங்க சார். இங்க பாருமா, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுல்ல. உங்க வீட்டுல விசாரிக்கிறதுக்கு தான் வந்தேன் நானும். ஆனா விசாரிக்க வந்த என்னையே உன் தம்பி என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சாரி சார், நான் பேசினது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. உங்களா மாதிரியே இன்னொருத்தரும் வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாரு சார். ஆனா அவரு என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு தான் சார் நீங்களும் பணம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். மத்தபடி எதுவும் இல்ல சார், மன்னிச்சிருங்க சார். அந்த ஃப்ராடு பையன் ஆதி கூட சேர்ந்தவன் தானே நீ? அந்த ஆதியும் ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை செய்யறான்? ஆமா சார். அவன் எப்படி வேலை செய்யறான்? நல்லா வேலை செய்யறானா? அவன் அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட காதுல பூச்சுத்திக்கிட்டு இருக்கான். வந்து என்ன பார்க்க சொல்லு அவனை. சரிங்க சார். கனகா, இவங்க கிட்ட இந்த போன்ல இருக்க காப்பியை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கேஸ் கொடுத்தவன வர சொல்லிருந்தோம்ல, அவன் ஏன் வரக்கு நேரம் ஆகுதுன்னு போன் பண்ணி கேளு, சரியா? என்னன்னு வரட்டும். வீட்டுல வச்சு போய் பிரச்சனை பண்ணதுக்கு இங்க வச்சு லாடம் கட்டிடுறேன், லாடம். சார், அப்புறம் இன்னொரு விஷயம், உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி சார். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி மத்த போலீஸ பார்த்து கேட்காத. என்ன போலீஸ்னா லஞ்சம் மட்டும் தான் வாங்குவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே என்ன? என்ன மாதிரி நல்ல போலீஸும் இருக்காங்கப்பா. இந்த மாதிரி எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. நாங்க வேலை செய்யறது உங்களுக்காண்டி தான். எத்தனை மழை வெயில் காலத்துல கலந்து உங்களுக்காண்டி தானே வேலை செய்யறோம், பப்ளிக் காண்டி தானே. நீங்களே இப்படி அசிங்கப்படுத்தினா எப்படி? நீ கேட்கறதும் மனசுல நினைக்கிறதும் புரியுது. ஏன் சார் நல்லவங்க மட்டும் தான் இருக்கீங்களா, கெட்டவங்க இல்லையான்னு சொல்லிட்டு இருக்குதான் செய்யறாங்க. ஒரு பயிர் செய்யும் போது அதுல களை பயிரும் வரதான் செய்யும். அந்த பயிரை விட்டுட்டு நம்ம நல்ல பயிர் அரிசியை தானே எடுத்து சாப்பிடுறோம். அந்த மாதிரிதான் நல்லவங்களை பார்க்கும்போது பாராட்டவும் செய்யணும். பாராட்டமா இருந்தா கூட பரவாயில்ல சார், இந்த மாதிரி காயப்படுத்தாம இருந்துக்கோங்க. அடுத்த வாட்டி உதவி செய்யணும்னு எங்களுக்கும் மனசு வராது. நாங்களும் மனுஷங்க தான். சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி, ஓகே இருக்கட்டும். ஆனா எனக்கு ஐஜி ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, இம்பார்ட்டன்ட் கேஸ் விஷயம், மீட்டிங், சரியா? நான் அதை அட்டெண்ட் பண்ண போறேன். இந்த போன்ல இருக்க காப்பியை நீ வாங்கி வச்சுக்கோ. அதே மாதிரி இவங்க ஏதோ காப்பி வேணும், வீடியோ வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஏதோ கேஸ் கொடுத்துருந்தாங்களாமே, அந்த வீடியோ காப்பி நம்ம கிட்ட தான் கொடுத்துருந்தாங்களாம். நம்ம ஸ்டேஷன்ல இருந்து கேட்கும் போது தரமாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. யார் அந்த மாதிரி சொன்னது? அந்த ஸ்டேஷன் காப்பியா இருக்குல்ல, அதை எடுத்து கொடுத்து விட்டுரு. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லமா, இருக்கட்டும். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வாங்கி தப்பு தப்பா யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் லைன்ல இருந்து ஒரு வெரிஃபிகேஷன் லெட்டர் மாதிரி எழுதி வாங்கிப்பாங்க. அந்த லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துரு, என்ன காரணத்துக்காண்டி இந்த வீடியோ வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு, சரியா? கணக்கு அது எழுதி வாங்கிட்டு அந்த காப்பியை வாங்க மட்டும் கொடுத்துருமா. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் வந்தானா அவனை வெயிட் பண்ண சொல்லி, நான் வர வரைக்கும். நான் வரக்கு நேரமானாலும் அவன் இங்கதான் இருந்துட்டு தான் போனோம், என்கிட்ட பேசிட்டு தான். அவன் இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பான், போய் கேஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இங்க வேலை வெட்டி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நினைச்சிருக்கான் போல. வரட்டும் இன்னைக்கு அவனுக்கு. இந்த போனை வச்சு அவன் மேல ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்கம்மா. ஓகே சார், அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம். சரி சரி. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா? அது எப்படிப்பா ஞாபகம் இல்லாம போவோம்? என் வேலையே உங்களால தானே போச்சு. அதுக்கப்புறம் இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஏன்பா இவரை உனக்கு தெரியாதா யாருன்னு சொல்லிட்டு? அந்த மனுஷனை போயிட்டு பணம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்க. அது வந்துக்கா, ஏற்கனவே நானும் ஆதியும் வரும்போது அன்னைக்கு உங்களை இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாரு, செம்மையா திட்டிக்கிட்டு இருந்தாரு. மேபி அவங்க சைடு காசு ஏதாச்சும் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி பேசுறாரோன்னு நினைச்சுதான் அப்படி பேசிட்டேன். அவர் நல்ல மனுஷன்ப்பா, வெறுக்கு வெறுக்குன்னு பேசுவாரே தவிர மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாரு. சரி சரிப்பா, நீங்க இந்த காப்பி ஒன்னு எழுதி கொடுத்துட்டு இதுல இருக்க காப்பி என்னுடைய ஃபைலுக்கு ஒன்னு அனுப்பி விட்டுருங்க, சரிங்களா? நான் உங்களுடைய வீடியோ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரேன். பென்ட்ரைவ்ல தான் ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் அவன் மேல எழுதிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு வரேன். ஓகே மேடம். இது தேவையா நம்மளுக்கு? அப்பமே சொன்னோம்ல, ஏதோ அனு சொன்னதுக்கு கோவப்பட்ட. பாத்தியா எந்த அளவுக்கு யோசிச்சு கேஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. சொல்லும் போதெல்லாம் உனக்கு புரியாது, அப்படிதானே? மறுபடியும் தலையை போட்டு அறுக்காதம்மா தாயே, அமைதியா இரு. நானே ஏற்கனவே நேரமாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். 8:45 இங்கேயே. ஹாஸ்பிட்டலுக்கு வர போனோம். ஆதி வர இருக்கானான்னு தெரியல. நான் ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு வரேன், சரியா? சரி, ஓகே. டி அவசரத்துக்கு பிறந்தவனே, எங்கட போயிட்டு வளைஞ்ச? ஆல்ரெடி சொன்னல எனக்கு ஷாலினியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நேத்தே சொல்லிட்டு போலடா. ஏற்கனவே அவ சண்டையில இருந்து நேத்து தான் சமாதானமானா. ஏன்டா இந்த மாதிரி பண்ற? எனக்குன்னே வருவியாடா எங்கேயாச்சும் இருந்து நீ? மரியாதையா சீக்கிரம் வந்து தொலை. முன்னாடி சொல்லதானடா செஞ்சேன். இதுல இந்த சாருக்கு போன் பண்ணி வர எழுப்பி வர விட்டேன். அவனை அப்படி படுத்து தூங்கிட்டே என்ன நீ? டே
கத்தாதடா, ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. ஒரு கேஸ் விஷயமா ஸ்டேஷன் வரைக்கும் வந்தேன். அதனாலதான் நேரமாச்சு. அதனாலதான் வர முடியல. ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். சரி, நம்ம 7 மணிக்கு கிளம்புறோமே, அங்க இருந்து 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடலான்னு பார்த்தா நேரமாச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு வந்துருவேன். ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர போறேன். கேஸா? என்ன கேஸ்? நேத்து சொன்னியா உன் மாமா கேஸ், அதுவா? அவனேதான் பிரச்சனை கொடுத்துட்டான். வந்து இங்க கேஸ் கொடுத்துருப்பான் போல. காலையில தான் போலீஸ் வந்துச்சு. ஆஹ் உங்க மாமா தான் வந்தாரு. ஏன் மாமனா? சரி. என்ன சொன்னா? என்ன சொன்னாங்களா? ஸ்டேஷனுக்கு வரணும், கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் வந்திருக்கேன். டேய், என் பேரும் சொல்ல வேண்டியதுதானடா. ஆதி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரும் சொன்னா உடனே விட்டுப்பாரு. யாரு? உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் விட்டுருப்பாரு. உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. மாவனே போன வைடா. ஆளை பாரு. இங்க பாரு, நீ கொஞ்ச நேரம் மேனேஜ் பண்ணிக்கோ, சரியா? அது சொல்லதான் கால் பண்ணேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன். இன்கேஸ் வர முடியலன்னா அப்படியே ஷிஃப்ட கண்டினியூ பண்ணிக்கோ. டேய் 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 டேய். மச்சான், இந்த விபரீத முடிவுலாம் வேண்டாம் மச்சான். எப்படியாச்சும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவருக்குள்ள வந்துரு மச்சான். உன் கால்ல வேணா விழுறேன்டா. நேத்தே போறேன்னு சொல்லிட்டு போல, இன்னைக்கும் போலன்னு வச்சுக்கோ. கண்டிப்பா அவ டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற எங்கேயாச்சும் போயிருவாடா. ப்ளீஸ்டா மச்சான். சரி சரி, பதறாத, வந்து தொலைறேன், வை. அந்த ஸ்ரீனிவாசன் பேஷண்ட், அந்த ஃபைல் மிஸ்ன்னு சிஸ்டர் காலைல ஃபோன் பண்ணாங்க. அது விஷயம் என்ன? ஆ ஃபைல் எப்படி மிஸ் ஆச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஃபைல் மிஸ் ஆகும்? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அட்மின் கிட்ட சொல்லி செக் பண்ண சொல்லி சிசிடிவி கேமரா எல்லாம் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்டா என் டேபிள்ல தான் வச்சதா ஜெனிஃபர் சொல்லியிருக்காங்க. அத இப்ப என்னன்னு பாரு. டே டே டே, அதெல்லாம் விஷயம் இல்ல. அது என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் எடுத்து ஒப்பீனியன் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது உன் ரூம்ல போய் தேடி இருக்காங்க. அவங்க இல்லன்னு உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நீ பதட்டமாவாத, அதை பத்தி எல்லாம் எதுவும் கேர் பண்ணிக்காத. நீ அங்க நடக்கிற பிரச்சனையை முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம் மச்சான். மச்சான், என் வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்கு, பார்த்து நடந்துக்கோ. அதெல்லாம் பிரச்சனை இல்ல மச்சான், வந்துடுறேன். போன வை. டேய் 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 டேய், phone வை. எப்படிதான் உனக்கு பிரச்சனை இருக்காம இருக்கும்? என் விஷயம் மச்சே, அதான் உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். மவனே, நேர்ல வாடி உனக்கு இருக்கு. ஆனா ஒன்னா வேலையே செய்ய மாட்டேங்கிறான். என்ன சொல்லி சொல்லி இப்ப நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இவன் ஒரு வேலை செய்யற மாதிரி தெரியல. காலையில ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு மதியம் ஓடி போயிடுறான். மவனே, இன்னைக்கு வாடி உனக்கு இருக்கு. அதான் எதுவும் ஆகலல்ல, விடு. நீ மேல ஏறி உட்காரு. ஏன் இப்படி கீழே உட்காந்துட்டு இருக்க? எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. ஃபீல் பண்ணாத. எனக்கு தானே அடிபட்டுச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சின்ன பாத்துப்பேன் இல்ல என்ன பாத்துப்பேன்னு கேக்குறேன். கொஞ்சமாச்சும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு கூட தெரியாது உனக்கு. காலை எப்படி பாரு உடைச்சு வச்சிருக்கேன். ஆமா, என் கால் உடைஞ்சு போயிருக்கிறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. என் மனசு உடைஞ்சு இருக்கிறதுலாம் உன் கண்ணுக்கே தெரியாது, அப்படிதானே? இங்க பாரு ஜெனிஃபர், உன் மனசுல என்ன இருக்கோ சொல்லு. ஆனா எந்த புருஷனுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுடி. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்னா கூட பரவாயில்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்பி என்ன லவ் பண்றியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. ஆனா அதுல முதல் ஆள் நானா தாண்டி இருப்பேன். ப்ளீஸ் டி, ஏன்டி இந்த மாதிரிலாம் என்ன நோகடிக்கிற? எனக்கு இந்த வலியை விட நீ பண்ற வலிதான் ரொம்ப வேதனையா இருக்கு. என்னால பொறுத்துக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு புரியுது, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னா. இனிமே அந்த மாதிரி பண்ணாம நான் பாத்துப்பேன். உன்கிட்டதான் கேக்குறேன் ஜெனிஃபர், வாயை திறந்து சொல்லு. இங்க பாரு ஜெனிஃபர், நீ என்ன முடிவு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். என்கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னா அதையும் சொல்லு. நான் உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். நான் உன்னை கம்பல் பண்ணி என்னை லவ் பண்ணி தான் ஆகணும்னு நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஜெனிஃபர், இதுக்கு பேர் என்னதுன்னு எனக்கு சொல்லு ஜெனிஃபர். எனக்கு பைத்தியமே முத்துற மாதிரி இருக்கு. உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையா? என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. நான் உன்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, என் மனசுல வேற ஒருத்திக்கு இடமும் கிடையாது, கொடுக்கவும் மாட்டேன் உன்னை தவிர. புரிஞ்சுக்கோ ஜெனிஃபர், நீ மட்டும்தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையாடி? அது வந்து இங்க பாரு ஜெனிஃபர், சும்மா காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும், என்ன லவ் பண்றியா இல்லையா, அவ்வளவுதான். என்ன பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிடு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கும். உன்னை பாக்குறதும் மீட் பண்றதும் இது பிளாக்மெயில் எல்லாம் நீ எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் சொல்றேன், அவ்வளவுதான். இங்க பாரு ஜெனிஃபர், நீ காலை பிடிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு பேர் என்னது? நீ இங்க வரவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கியா என்ன? இல்ல இல்ல. ஆ இங்க பாரு ஜெனிஃபர், எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இதுக்கு பேர் என்னதுன்னு சொல்லி. ஆமாடா, உன்னை லவ் தான் பண்றேன், இல்லன்னு எல்லாம் சொல்ல முடியல. ஆனா சின்னமா என்ன தடுக்குது, என்னதான் எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, நான் சொல்றேன் உன்னை லவ் பண்றேன்னு. பட் சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன மாதிரி என்ன ரியாக்ட் பண்ணுவ, என்ன எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியல. சேந்தா சொன்னதுக்கு அப்புறம் என்ன அலட்சியப்படுத்துறியோ? இங்க பாரு ஜெனிஃபர், நீ சொன்னதுக்கு அப்புறம் உன்னை நான் நல்லா பாத்துப்பேன். இப்பவும் நல்லா பாத்துக்க தான் செய்யறேன்னு நம்புறேன். ப்ளீஸ் டி, சொல்லு. நீ என்ன எந்த மாதிரி பாக்குறன்னு தெரியாம எனக்கு பைத்தியமே முத்திரும் போல. அது வந்து ஆமா, நான் உன்னை மச்சான்
டேய் என் வாழ்க்கைய அழிக்கணும்னே வருவியாடா? டேய் டீ குடிக்க போறேன்டா, உனக்கு வேணுமா வேண்டாமா அதை கேட்கலாம் தான் வந்தேன். தயவு செஞ்சு வெளியே போயிரு, இல்லன்னு வச்சுக்கோ உன்னை கொன்னுருவா பத்துக்கோ. நீங்க பேசிட்டு இருக்கேன், நான் வெளியே போறேன். ஜெனிஃபர் ஜெனிஃபர் என்னடா மச்சான், ஏதாச்சும் பிரச்சனையா? தேவைப்படுதா? ஜெனிஃபரை கூப்பிட்டு இருக்கேன், உனக்கு எதனா தேவைப்பட்ட சொல்லு மச்சான், நான் உன்னை பாத்துக்கிறேன் நல்லபடியா. டி அவ ஓகேன்னு சொல்ல வந்தாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ற? ஒரு வேளை நீ என் காதல கெடுக்கறதுக்குன்னே வந்தியோ? தயவு செஞ்சு பேர் இங்க இருந்து. என்னடா மச்சான் சொல்ற? இப்ப நாட ஏதோ உன்னை பேசி ஓகேவா இல்லையான்னு கேட்டேன், அவ்வளவு அவன் மனசுல என்னன்னு இருக்குன்னு சொல்ல வந்தாடா. என்ன இருக்குன்னு சொல்லதானே வந்தா, ஓகேன்னுலாம் சொல்லலையே. ஏதோ ஓகே சொன்ன மாதிரியும் நடுவுல வந்து நாக்கு எடுத்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. டேய் அவன் மனசுல என்ன இருக்கானாச்சும் சொல்லிருப்பா, நீ வரலன்னா. ஏன் தான் இப்படி உயிரை வாங்குறியோ? மரியாதை வெளியப்படா. என்னடா மச்சான் இப்படி திட்டுற? மச்சான் ஒருவேளை நீ பசியில இருக்கியோ? ஏன் ஏன் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க? இல்லடா பசியில இருந்தா இப்படி கோவப்படுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் நான் வேணா உனக்கு பட்டர் பன் வாங்கிட்டு வருவா, இல்லன்னா டீயும் பட்டர் பிஸ்கெட் வாங்கிட்டு வருவா. ஷோ இங்க வாழ்க்கையே போச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ திங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. முன்னெல்லாம் ஏன்டா எனக்குன்னே வர? ஏன்டா? ஷோ தலை எழுத்து. தயவு செஞ்சு வெளியே போட மச்சான் ப்ளீஸ். நான் வேணா ஜெனிஃபரை மறுபடியும் கூப்பிடுவா. நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாமைய பண்றியான்லாம் தெரியல, ஆனா நீ பண்ற எல்லாமே தேவையில்லாததான் பண்ணிக்கிட்டு இருக்க மச்சான். என்ன மச்சான்? வெண்ண மச்சான் வெளியப்படா.